என்னடாக்கா வேலை கிளம்பிட்டு இருக்கீங்க போல? ஆமாடி கார்த்திகா, பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கதை பார்த்தாலே தெரியுது. என்னடி பண்றது, குடும்பத்தை ஓட்டணும்ல. உங்க தம்பி இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டானா? எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பு மொபைலை யூஸ் பண்ணிருக்கான். இப்ப எதுக்கு அவனை இழுக்கிற? இல்லக்கா, வேலைக்கு போற வயசாச்சுல, அவனுக்குன்னு சொல்லிக்க ஒரு அடையாளம் கூட இல்ல. மே ஐ கம் இன்? எல்லாருக்கும் கடவுள்னா சிவன், அல்லாஹ், ஜீசஸ். ஆனால் நம்ம மீம் கிரியேட்டருக்கு மட்டும் கடவுள்னா யாருன்னு நீங்களே பாருங்களேன். இந்த செவுத்தில் இருக்க எல்லாருமே மீம் கிரியேட்டரோட டெம்ப்ளேட் கார்டுங்க. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. ஊரில் இருக்க எல்லாரையும் சிரிக்க வேண்டிய விஷயத்துல சிரிக்க வச்சு, சிந்திக்க வேண்டிய விஷயத்துல சிந்திக்க வச்சு, அழ வேண்டிய விஷயத்துல அழ வச்சு, முக்கியமா போராட வேண்டிய விஷயத்துல போராட வச்சு, பல விஷயத்துக்கு ஐடென்டிஃபை பண்ண மீம் கிரியேட்டர்ல நம்மளும் ஒருத்தங்க. எப்படி நம்ம மாஸ் இன்ட்ரோ டைலாக்லாம்? இதெல்லாம் சரிதான். இந்த டயலாக்லாம் பேசுறவங்க பேசினாதான் நல்லா இருக்கும். உனக்குலாம் அவ்வளோ சீனே இல்லை. ஏய், கஷ்டப்படும் மனம் போனது எனக்கு தான் தெரியும். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடுறது போதும். கார்த்திகா, எனக்கு டைம் ஆச்சு. அஜி, கிச்சன்ல சாப்பாடு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு. மாடல துணி வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துரு. அக்கோ, மறந்துட்டு போறியேக்கா. இந்தா. பிரதர் சிஸ்டர்ஸ் கோல்ட். டேய், நீ என்ன ஐஸ் வச்சாலும் என்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். வரேன், வாடி. சீப்ப சிப்ப பார்த்து போயிட்டு வாக்கா. நம்ம மீம் கிரியேட்டருக்கு ஒரு அழகான லவ் இருக்குங்க. காலையிலேருந்து சார் ரொம்ப பிஸி போல. அப்படிலாம் இல்லை செல்லம். அப்போ பிஸியும் இல்லை, எனக்கு ஃபோனும் பண்ணல. சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடியே இப்போதாண்டி தூங்கி எந்திரிச்சேன். சரி சரி, ஒரு ஆசைன்னு பார்த்தாலே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே கேளுங்கடி. சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் டிக்டாக்ல கிஷோரோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வேற லெவல் தெரியுமா? செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தெரியுமா? ச்சே, நம்மலாம் அவனை வீடியோவில் மட்டும்தான் பார்க்க முடியும்ல. ஆமாம். ரொமான்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணுறான்டா. சரி, சாப்பிட்டியா? அவனை பார்த்ததுல எல்லாமே மறந்து போச்சு. இனிமேல் தான் சாப்பிடணும். நீ? சரி, போய் சாப்பிடு, நானும் போய் சாப்பிட்றேன். சரி, நீயும் போய் சாப்பிட்டுட்டு உன் ஃபோனையும் உன் லேப்டாப்பையும் தட்டிக்கிட்டே இருங்க மீம் கிரியேட்டர். சரிடி தங்க பிள்ளை, லவ் யூ, பாய். லவ் யூ டூ, பாய். நம்ம மீன் கிரியேட்டருக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எப்படி திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க கதையை பாருங்களேன். யோ, என்னையா பண்ற? தூக்குல தொங்கினா வலிக்குயா? அந்த வலியெல்லாம் தாங்க முடியாதியா? இதெல்லாம் ஒரு வழியா பஸ்? டே ப்ளீஸ் டா குண்டா, சொன்னா கேள்றா. நம்ம காசை தேடி போலாம், வேலை தேடி போலாம், சாவை தேடி மட்டும் போக கூடாதா? சாவு தான் நம்மளை தேடி வரணும். யோ, இந்த மாதிரி மொக்கடல கேட்டு வேலை செத்துட்டியா? முடியா, நான் போறேன். பாசு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஸ்மால் வடிவேலு ஜோபி கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு 90 கிட்ஸ் எல்லாம் எப்போ செத்துருப்பையா. என்ன பண்றது, 90 கிட்ஸ் ஆச்சே, அதான் தைரியம் வரல. டே 90 கிட்ஸுக்கும் நல்ல காலம் பிறக்கும்டா. அதுக்கான மீன் போட்டுருக்கோம், எல்லாம் சரியாயிரும்டா. இறங்கி வாடா. பாசு, நீ சொன்ன மாதிரியா நல்லா நடந்துருச்சு பாசு. அப்படியா? இறங்கி வா. வர பாசு. சொன்னாங்கடா. டேய் சாவலையா? சாவல பாசு, பொழைச்சுக்கிட்டேன். மீமர்ஸ் வாழ்க்கை, மீமர்ஸ் வாழ்க்கை. சரிடா, சாக மாட்டேன் போல. குமுதா அன்பே குமுதா சாரி குமுதா. பாஸ் என்ன பாஸ் ஆம்பளை பையன் அழுகுறீங்க? பாஸ், 2 வருஷம் லவ் பண்ண பாஸ். இப்போ வந்து உசார் பட்டு போயிட்டா பாஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ், உண்மையான லவ்னா சொல்லுங்க, உசுரை கொடுத்து சேர்த்து வைக்கிறேன். பாஸ், ரொம்ப சின்சியரா லவ் பண்ண பாஸ். விடுங்க பாஸ், வாங்க பார்த்துக்கலாம் வாங்க.
என்னடி ஓவரா பண்ற? என்னது டியா ராஸ்கல் போடா. பாசு எப்படி பாசு? பாஸு அவன் ஃப்ளோட் பண்ண பொண்ணுங்க 2 ஸ்க்ரீன்ஷாட் வாங்கினேன், 2 மீம் தான் போட்டேன். அவனோட சாப்டர் க்ளோஸ்டு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். பரவாயில்ல பாஸு. பாஸு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. உங்களை மாதிரி உண்மையான ஒன் சைட் லவர்லாம் இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனால தான் நிறையா ப்ளே பாயிங் கூட கமிட் ஆயிடுறாங்க. போய் உங்கள் மனசில் இருக்க லவ்வை வெளியே சொல்லுங்கள் பாஸு. போங்க. சரி பாஸ். போங்க பாஸு போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க. நான் வரேன். பாஸு ஆ ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். பரவாயில்ல பாஸு பரவாயில்ல. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். சிரிக்கிறவன் மனுஷனா 4 பேரை சிரிக்க வைக்கிறவன் பெரிய மனுஷங்க. சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும் ஹீரோ இல்லைங்க. நம்மளை சோகம் மறந்து சிரிக்க வைக்கிற ஒவ்வொரு மீம் கிரியேட்டரும் ஹீரோ தாங்க. இந்த கதையை நம்ம மீம் கிரியேட்டர் எல்லாத்துக்காண்டியும் டெடிகேட் பண்ணுறோங்க. மச்சான் என்னடா இப்போ பார் ஃபோனே நோண்டிட்டு இருக்க? உனக்கு சொன்னா புரியாதுடா. பெரிய ஓமை கடவுள ஹீரோ சொல்கிறா. மச்சான் நான் அப்ஸ்ட்ராக்டில் டிஜிட்டலாக கோல்டு வாங்கிட்டு இருக்கேன்டா. இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் வெளில போகிறது ரிஸ்க் இல்லை. அதனால நான் வீட்டில் இருந்தபடியே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்ஸ்ட்ராக்ட்ஸில். சிவாஜி மாதிரி ₹1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா. 24 கேரட் 99.9% பியூர் கோல்டா. அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கே தட்டி தூக்கிக்கலாம். மச்சான் அப்ஸ்டாக்ஸ்னா என்னடா? அப்ஸ்ட்ராக்ஸ் வந்து இந்தியாவிலே 2nd லார்ஜஸ்ட் ப்ரோக்கர்டா. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்டட் ஆப். 30 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம அப்ஸ்ட்ராக்டில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டிஜிட்டல் கோல்டு, இன்வெஸ்டிங் இன் ஐபிஓஸு, இது எல்லாத்துக்குமே அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரே ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். மச்சான் இந்த ஆஃபரு தெரியும் அந்த மாதிரி ஆஃபர் இருக்கான்னு கேட்பீங்கன்னு. 100+ இண்டிகேட்டர்ஸோட சாட்டிங் டூல்ஸு, லைஃப் டைம் ஃப்ரீ டெரிவேட்டிவ்ஸு, ₹20 per ஆர்டர் ஃபார் இன்ட்ராடேன்னு நிறைய ஆஃபர் இருக்குடா. இந்த மாதிரி ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக வாழ வேண்டியதான்றா. சூப்பர்ரா மச்சான். அப்படியே எனக்கு மேப் ஏற்றி கொடுறான். இப்படி உனக்கே தரேன். அப்புறம் நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுறீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்ஸ்டாக்ல டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வெறும் ₹249 ஓப்பன் பண்ணி ஜாலியாக இன்வெஸ்ட் பண்ணி லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சொல்லு பட்டுக்குட்டி. அஜு 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 இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லு பார்ப்போம். என்னடி உங்கள் வீட்டில் பிரியாணியா? ஓ மூஞ்சி. ஓ அவ்வளோ நல்லா இருந்துச்சா? ஹே லூசு, கிஷோர் நான் அனுப்புகிற மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டான்டா. என்னால் நம்பவே முடியல தெரியுமா? எந்த கிஷோரு? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், டிக்டாக் கிஷோர்டா. ஓ அந்த ரொமான்டிக் ஹீரோ கிஷோர். அவனே தான். செம்ம கியூட் தெரியுமா? நாயக்குள்ள வம்சி தெரியும்ல, மண்டபத்திரம். சி நாயே, பொறாமடா உனக்கு. எனக்கு என்னடி போறாம? நீ ஹாப்பி தானே? ஹாப்பி. அப்போ குமுதா ஹாப்பி என்னாச்சு? உன் ஸ்லாங்கை பாரு. எப்போ பார்த்தாலும் மண்டபத்திரம் குமுதா ஹாப்பின்னு. எப்போவுமே மீம்ஸ் தானா? நான் என்னடி பண்ணேன் செல்லக்குட்டி? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸு. என்னமோ பண்ணு. அப்பா வந்துருவாரு, நான் போகிறேன். ஏ அந்த ஐ லவ் யூ. லவ் யூ பாய். I love you. It's not just a word. It's an emotion. இந்த வரேன். என்ன மச்சான் ஆளை பார்த்தே ரொம்ப மாசம் ஆகுது. என்ன மச்சான் பண்ண? பிரச்சனை தான். ஏண்டா என்னாச்சு? ஒரு 3000 ரூபா இருந்தால் தரையா மச்சான். என் அக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைடா. எங்கள் அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் தான் காலேஜ் லீவ் போட்டு பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன்டா. ரொம்ப வயிறு வலிக்கு 4 ஊரா மச்சான். கஷ்டமாக இருக்குடா. டேய் போன வாரம் தான்டா பாப்பாவுக்கு உடம்புலன்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்ன ஆச்சு? என்ன மச்சான் பண்ணுறது? எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கும் இதே பிரச்சனைடான்டா. உனக்கே தெரியும் எங்கள் அப்பா டெங்குனால தான் இறந்தாருன்னு. ஓட்டு கேட்க மட்டும் பல்ல இழிச்சிட்டு வராங்கடா. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியான்னு சிட்டியில் இருக்குன்னு இலக்காரமாக பேசுகிறாங்கடா. சரி சரி அதெல்லாம் விடு. என்கிட்ட இப்போ ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. மீதி காசை பசங்கிட்ட சொல்லி ஜிபே பண்ண சொல்கிறேன். நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாப்பா பார்த்துக்கோ சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டா. தேங்க்ஸாக இருக்கா போடா. Sorry, the service requested
என்ன மேடம் ரொம்ப பிஸி போல் இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுற? நான் என்ன வழக்கம் போல தான். அதானே, நீ என்னைக்கு வேலை பார்த்துருக்க இன்னைக்கு பார்க்க. சரி அதை விடு. கான்ஃபரன்ஸில் ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லு பார்ப்போம். அது யாரு? கிஷோர்டா, டிக்டாக் ஃபேம். கிஷோர் பேசு. ஹலோ, சொல்லுங்க பாஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கான பாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், ஆப்வியஸ்லி ஹாப்பி. ஓ ஓகே பாஸ். நீங்கள் மீம் கிரியேட்டர்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ப்ரோ? என்ன பாஸ், ஒரு 40K ஃபாலோவர்ஸ். தங்கன்னு ஒரு மீம் பேஜ் வச்சுருக்கேன். ப்ரோ 40K தானா? மீம் பேஜஸ்க்கெல்லாம் இதுவே ஜாஸ்தி. சரி விடுங்க, டேலண்ட் மேட்டர்ஸ். சரி ஓகே ப்ரோ. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் அப்புறம் பேசுகிறேன். உனக்கு என்னடா வேலை இருக்கு? டைமுக்கு போஸ்ட் போட்டால் தானே 1-2 ஃபாலோவர்ஸாக ஏறுவாங்க. ஆமாம் பாஸ், அந்த 2-3 ஃபாலோவர்ஸ் கூட ரொம்ப முக்கியம் தானே. யா ப்ரோ. சரி ஓகேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகேடா, பாய். பாய். கிஷோர் நீங்கள் பேசுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாமா? முப்பத்தி நிமிஷம் இருக்காளா? ஐயோ செத்தேன். ஹலோ பட்டுக்குட்டி. நிறுத்தாஜி, எங்கே போன? இல்லை செல்லம், ஒரு முக்கியமான வேலை, அதான் போயிட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன முக்கியமான வேலை? வெட்டியாக தானே இருக்க. இப்படி இருக்கப்பே உனக்கு இவ்வளோ திமிரா? ஒரு மெசேஜ் பண்ணாதான் என்ன? ஆமாண்டி, ஏன் எனக்கெல்லாம் முக்கியமான வேலையே கூடாதா? நான் திமிர் பிடிச்சவன் தான். இவ்வளோ நேரம் கிஷோர் கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். எங்கே போனார் அவரு? ஆமாண்டா, அவன்கிட்ட தான்டா பேசிட்டு இருந்தேன். அவன் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். உன்ன மாதிரி வெட்டி பையன் கிடையாது. ஆமாம், அவர் பெரிய ஆள் தான். உனக்கெல்லாம் நான் ஒரு இது தானே. தேவையில்லாம பேசாத. சரி சாரி. நாளைக்கு உன்னை நேரில் பார்க்கணும். எப்பவும் மீட் பண்ணுற இடத்துக்கு மார்னிங் கரெக்டாக வந்துரு. என்ன திடீர்னு? நாளைக்கு நேரில் பேசிக்கலாம். சரி சாரி. சாப்பிட்டியா? என்ன மச்சான் ஆளை திடீர்னு வர சொல்லியிருக்கான்? எனக்கு புரியல. டேய், அங்கே பாடுற ஆள் உனக்கு மட்டும் வந்துக்கிறான். எப்பவுமே அவள் லேட்டாக வருவோம் தான் டைம் பாஸ்க்கு எங்களை கூப்பிட்டு வருவேன். இப்போ என்ன உனக்கு மட்டும் வந்துக்கிறான்? இல்லைடா மச்சான், நேற்று வேறு சண்டை போட்டேன். ஒரு வேளை அதனால இருக்குமோ? உசாரையா உசாரு ஓரஞ்சாரம் உசாரு. டேய் மூட்டு போடா. இரு மச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் பட்டு. நான் உன்னை மட்டும் தானே கூப்பிட்டேன். இல்லைடா, இன்றைக்கும் நான் சீக்கிரம் வருவேன். போர் அடிக்குமேனு அவங்கள கூப்பிட்டு வந்தேன். பார்த்தா இன்னைக்கு மேடமே சீக்கிரம் வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் கூட எனக்காக உன்னால் தனியாக வெயிட் பண்ண முடியாதா? சரி சாரிடா, நேற்று ஏதோ கோவத்தில் வேற உன்னை திட்டேன். நீலாம் லைஃப்பில் என்னை வச்சு என்ன செய்ய போகிற? ஒழுங்காக ஒரு வேலைக்கு போறியா? இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஏதாச்சும் இருக்கா? ஏய், இப்போ என்ன ஆச்சு? வேலைக்கு தானே. சரி போகிறேன் உனக்காக. கூல். இல்லை அஜித், இதுக்கு மேலே நீ வேலைக்கு போய் செட்டில் ஆகி எதுவுமே செட் ஆகாது. லெட்ஸ் பிரேக்கப். இந்தா புடி. நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் இந்த பேக்கில் இருக்கு. என்னோடதெல்லாம் கொடுக்க கூட என் முன்னாடி வந்துடாத. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுற? இதை கூட உங்கள் அக்கா காசில் தானே வாங்கினேன், உன் காசில் வாங்கலைல்ல. என்ன கிஷோரை லவ் பண்ணுறியா? சொல்றி. ஆமாண்டா, நானும் அவனும் கமிட் ஆகிட்டோம். என்னாலாம் கஷ்டப்பட முடியாது உன் கூட வந்து. இட்ஸ் ஓவர். தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்காத. உன் மீம்ஸே கட்டிட்டாலு. குட் பை. அனு, விடுறா கைய. இந்த கிஃப்ட் வேணாம். எங்கள் அக்கா காசில் வாங்கி கொடுத்துறா இருக்கலாம். ஆனால் அதில் லவ் உண்மை. அனு விடு அஜித். அனு. பொண்ணுங்க எப்பயுமே நமக்கு பிடிச்ச பையன் தான் கூட
டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு குறை சொல்கிறாங்க. இப்போ பசங்க பேஷனை நோக்கி போனால் மட்டும்தான் நாளைக்கு அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கூட கஷ்டப்படாமல் வாழ முடியும்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மூணு வருஷம் லவ் மச்சான் அசால்ட்டா போயிட்டா. அவ ஒருத்தி தான் மச்சான் என்னை முழுசா புரிஞ்சுட்டான்னு நினைச்சேன். ஆனா எவனோ ஒரு டிக்டாக் இருக்காண்டி அவன் பின்னாடியே போயிட்டான். இப்ப கூட காதுல கேட்டுட்டே இருக்கு மச்சான். என்னது ஜெசி ஜெசினா? அது இல்லடா, நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட எங்க அக்கா காசுல வாங்கி கொடுத்தேன்னு என்ன அசிங்கப்படுத்திட்டாடா. இல்ல மச்சான், என்னதான் அது உண்மையா இருந்தாலும் அவன் எப்படா சொல்லலாம்? ஆமால, நீ சொன்னது கரெக்டு வச்சு அவன் என் காதலே அசிங்கப்படுத்திட்டான் மச்சான். மச்சான் நீ சொன்னது கரெக்ட் தானே. அவன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். ஆனா நான் வெட்டி பையன். என்னடா 2M PM AM கிட்ட அவன் பண்ற கான்செப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்து திருட்டி போடுறதுதான் மாப்ள. புரியலையே மச்சி. உனக்கு என்னைக்கிடா புரிஞ்சிருக்கு? இந்த டிக்டாக்கர் எல்லாமே மீன் பேஜ்ல இருந்து தான் மாப்ள திருட்டி போடுறாங்களே. இந்த பொழப்புகளும் அவங்க எல்லா டிக்டாக்கரெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுடா. இங்கே திறமையால மேலே வந்தவங்களும் இருக்காங்க, இன்னும் திறமை வச்சு மேலே வராதவங்களும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம நேரம் அப்படி. மச்சான் ஃபோன் அடிக்குது, எடு. நான் ஃபோனை கொண்டு வரலடா, ஓ ஃபோன் தான் அடிக்குது. அப்போ ஏன் ஃபோன் போல மச்சான்? எடுத்து பேசு, எடுத்து பேசு. ஹலோ டீ, எங்கடா போன? இவ்வளோ நேரம் ஆச்சு. பட்டு செத்த இங்கே தான் இருக்காரு. ஒழுங்கா வீட்டுக்கு வா. அந்த வரேங்க்கா. வேமா வா. மச்சான் வீட்டில் கூப்பிட்றாங்க, நீ கிளம்பு. டேய் நீதான்டா போடும், உனக்கு தான் போடும். இது எங்க விட்றா? ஆமால, இது ஓ வீட்டில். சாரி மச்சான். சரி மச்சான். ஏய் அப்படியே ஓகே. மச்சான் நீ பாட்டு சூசைட் பண்ணிக்காதடா. ஏய் நான் மீம் கிரியேட்டரடா. போங்கடா. அதனால தான்டா அவனுக்கு பிரேக்கப்பே ஆச்சு. குடிச்சிருக்கியாடா? லைட்டாக்கா. டீ அப்பா இருக்காரு, என் பின்னாடியே வா, மாட்டிக்காத. டீ வாங்க சார், வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? அக்கா அது வந்து என்ன அக்காவா? டீ பேசாம இருடா. ஏய் என்ன குடிச்சிருக்கியா? அப்பா லவ் ஃபெயிலியர் ப்ளஸ் பீர் மேக் த டெட்லி காம்பினேஷன். அடி செருப்பால நாயே, பொம்பளை சாவசம் வேறையா? சோக்கு பொம்பளை சோக்கு. டீ டீ பாருமா சிரிக்கிறான் பாரு. ஏன்டா? குடிகாரன் நாயே, வேலை வெட்டிக்கும் போறதில்ல, இப்ப குடி வேறையா? அப்பா கால்மிய மீம் கிரியேட்டர்ப்பா. என்ன மயில் கிரியேட்டரு? 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. போடா வெளியில, போடா. அவ சாப்பிட கூட இல்லப்பா, காலையில பேசிக்கலாம் போங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஏதோ பண்ணி தொலைங்க. போ போ. ஏன்டா இப்படி பண்ற? அனு விட்டு போயிட்டாக்கா. வா சாப்பிட போலாம். என்னடா அது புது பழக்கம்லாம் பழக்கிட்டு இருக்க? அனு இல்லக்கா, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா,
டிக்டாக்கர் கிஷோர் இல்லை, இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். அதான் என்னை விட்டு போயிட்டா போல. டேய் நீ என் தம்பிடா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? உன்னை மிஸ் பண்ணதுக்கு அவ தான்டா ஃபீல் பண்ணணும். நான் ஒன்று சொல்லவா? எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும் வாழ்ற மீம் கிரியேட்டர்ஸ்ல என் தம்பி நீயும் ஒரு ஆள்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? என் தம்பி சும்மா கெத்தா இருக்கணும்டா. ஆமால, நல்லா அழக்கூடாது. மீம் கிரியேட்டர்ல சாப்பிட்றியா? அக்காவும் 3 எழுத்து, அம்மாவும் 3 எழுத்து. ஏன் தெரியுமா? நம்ம மேலே பாசம் காட்டுறதுல அம்மாவும், பிரச்சனை பண்ணுறதுல அக்காவும் இருந்து அன்பு அக்கறையும் காட்டுற ஒரே உயிர் அக்கா மட்டும்தாங்க. சார் 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 முதல்ல கையை கொடுங்க சார். என்ன சார் ஆச்சு? சார் புள்ளைய ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்க சார். என்ன சார் பண்ண அந்த நாய்? சார் என்ன சார் நாயின்ட்டுக்கிட்டு இருக்கீங்க? நியூஸ்லாம் பார்க்குறதே இல்லை சார். இங்கே பாருங்க. என்ன பண்ணா? வணக்கம். சோஷியல் மீடியாவில் தங்கநெறி எனும் மீம்ஸ் பேஜில் அஜித் எனும் இளைஞர் போட்ட மீம்ஸ்கள் வைரலானது. அந்த இளைஞரின் மீம்ஸ்கள் காட்டுத்தோக்கும் மக்களின் குரலாக ஒலித்தது. மரியாதைக்குரிய நம் நாட்டின் முதல்வரின் கண்களில் அந்த மீம்ஸ்கள் பட்டதால் பொறுப்பு தவறிய அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த திடீர் முடிவால் காட்டுத்தோப்பு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் முதல்வர் தங்கநெறி மீம்ஸ் அஜித்திற்கு நன்றி கூறி மேலும் உங்கள் நற்பணி தொடரட்டும் என ட்வீட் செய்துள்ளார். ஹலோ ஹலோ, தங்கநெறி மீம் பேஜ் அஜித்துங்களா? ஆமாம் சொல்லுங்கள். சோபாடே, உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சுங்க. எதுக்காகங்க? ஆக்சுவலி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் எங்கங்க, நான் சோசியலிஸ்ட்காண்டி தான் பேஜஸ் வச்சுருக்கேன், ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதில்ல. அது இல்லைங்க, நான் லைஃப் டைம் ப்ரொமோஷன் பற்றி பேசலான்னு கால் பண்ணேன். ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க. ஏங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. லவ்வா? என்னையவா? ஏன் பண்ணக்கூடாதா? எல்லாரும் சிரிப்பை மறந்து சீரியஸாக அவங்க பேஷன் படி போயிட்டுருக்காங்க. ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதே நீங்கள் உங்கள் பேஷனாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ சூப்பராக பார்த்துப்பீங்க. அதெல்லாம் சரிதாங்க, நான் வேலைக்கு கூட போக மாட்டேன். என்ன ஆனால் நான் மாதம் 35,000 சம்பாதிக்கிறேங்க. காலம் ஃபுல்லாக உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். எனக்காண்டி ஜஸ்ட் 2 மீம் டெய்லியும் போட்டால் மட்டும் போதுங்க. நிஜமாவா? நிஜமா? ஸோ லவ் யூ. ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். ட்ரீட் என்னோட தான், மறக்காமல் வந்துடுங்க. லைஃப் ஃபுல்லாக நான் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்க போகிறேன். ஓகே, பாய். ஐஷு மாதிரி ஒரு பொண்ணு போனா ஜில்லு மாதிரி ஒரு பொண்டாடி கிடைப்பா. அன்றே கணித்தார் சூர்யா. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.